ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நேரமாக கிளம்பியாச்சு. என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் வந்துட்டு திடீர்னு காலையில் கால் பண்ணி இந்த மாதிரி கருப்பராயன் கோவில் நோம்பி நம்ம ஊரில், டக்குன்னு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டா. ஏதோ அவன் மூலியமாக சாமியை நம்மளை கூப்பிட்ற மாதிரி, சரி கோவிலுக்கே வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சக்தியும் வேலைக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவும் ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு அவசர அவசரமாக கட்டிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். எப்படியோ இன்றைக்கி அந்த சாமியை தரிசனம் பண்ணியே ஆகணும். அவன் மூலியமாக ஏதோ சாமி நம்மளை கூப்பிட்ருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தால் மனசு ஒரு மாதிரி இருக்கும். அது ரொம்ப வருஷம் கழிச்சு அப்போ கூட இன்றைக்கி கோவிலுக்கு போகிறேன். அந்த விளாக் தான் இன்றைக்கி வரப்போகுது. அவள் வீடியோக்குள்ளேயே வரமாட்டா. அன்னைக்கு கூட எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருப்பான், நான் விளாக் எடுத்திருப்பான். நான் அவளை காட்டியிருக்க மாட்டேன், அவள் வரமாட்டா. இருந்தாலும் பார்க்கலாம், இன்றைக்கி வந்தானா வீடியோ எடுத்து போடுறேன். இல்லாட்டி நம்ம கோயில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்களும் சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஓகே. அம்மாவுக்கும் அடிக்கடி ரத்தக்காயம் ஆகிட்டே இருக்கா. வண்டிக்கும் செலவு வச்சுட்டே இருக்குது, சக்தி ஓட்டுற வண்டிக்கு. அதனால் சரி நம்ம போய் கும்பிட்றது நல்லது, குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எல்லாத்துக்காகவே நான் வேண்டிக்கிறேன். அந்த விளாக் தான் இன்றைக்கி வரப்போது. இப்போ அம்மா கூடயே நான் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் அம்மா கூடயே நான் கிளம்பி போயிருப்பேன். அம்மா பஸ் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவள் கொஞ்சம் டிலேவாக சொன்னதுனால இப்போ நடந்து கல்லுமனை போயிட்டு தான் பஸ் ஏறி போகணும். ஓகே, இப்போ நான் மட்டும்தான் நடந்து போயிட்டு நான் அங்கே போயிட்டு விளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வெயில் வேறு அதிகமாக இருக்குது, போகும்போது நான் வீடியோ எடுக்க முடியாது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த விளாக் தான் இன்றைக்கி வரப்போகுது. இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நேரமாக லென்த்தாக போயிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகி இங்கே வர அனைவர் டா சரி பப்புக்குட்டியா நீ பேர் பப்புக்குட்டியா? இங்கே பேர் அச்சோ பப்புக்குட்டியும் பேர் இங்கே வேற அனைவர் சரி சரி குழந்தைக்கெல்லாம் என்ன இருக்கலாமா? உன்னை எடுக்க முடியுமா? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லு. ஃப்ரண்ட் கேமரா நீயே காட்டிட்ட மூஞ்சியா. டெலீட் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் டெலீட் பண்ண மாட்டேன். என் மூஞ்சி தானே தெரியுது. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு அழகிய திருமுகத்தை காட்ட மாட்டாலாமா. இவளை கூப்பிட்டுனா தப்பா போச்சேன்னு தலை அடிச்சுக்கிறான். உழுதுறாத. ஓகே, நம்ம கோவிலுக்கு போயிட்டு விளாக் எடுக்க முடிஞ்சா எடுத்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க முடியும், சாமி எடுக்கலாம்லடி. இல்லை, சாமி அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறதுலாம் எடுக்கலாம்ல. சரி, இங்கே வேறு பப்புக்குட்டியும் பேர் மகியா. பப்புக்குட்டியானா இதெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நடந்து போகணுமாம்மா. நடந்து கோவிலுக்கு போயிட்டு அப்புறமா நான் விளாக்கை கண்டினியூ பண்ணுறேன். சொல். இங்கே வேறு வருங்க, பேர் மகிழினி. மகி காணோம். அவங்க அம்மா விட்டுட்டு ஃபோன் எடுக்க போயிட்டாலாமா. சோகத்தை பாருங்க. சுதா எங்க? சுதா சுதா வா சுதா. பிள்ளை பார்க்க சொன்னால் பார்க்கவே மாட்டேங்கிறத. ஐயோ ஐயோ, உங்கள் அம்மா பார்த்தோன்னா அப்படியே ஒரே பேரானந்தம். ஐயோ ஐயோ, உங்கள் அம்மா வரக்குள்ள கோவில் திருவிழா முடிஞ்சு எல்லாம் பொட்டி கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன அந்த ஹைலைட்டான விஷயத்தை சொல்லணும். வண்டியில் போகலாம், ரொம்ப தூரம். நடக்கலாம், நடராஜா சர்வீஸ் தாண்டி வண்டி வேறு இல்லடி அப்படிங்கிறா. வேப்பந்தால எங்கிட்டையும் இருந்து இவதான் ஃப்ரெண்டு, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கோவிலுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நசுக்கிடும் போட்டுக்கோ. தெரிய மாட்டேங்குது. ஆனால் இது போட்டோம்னாலும் காப்பிரைட் கிளைம் வந்தாலும் வந்துருண்டி.
சுதா வீடியோ எடுக்கக்கூடாதா? நாகராஜா எடுக்கவே வந்து நாகராஜா இருக்கிறாங்க அழகாக தெரியுது. ஊமை படம் கட்டுறாள நம்ம காலத்தில் ஆடுவோம்ல தூரி, இதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியறதில்ல. இல்லடி மறுபடியும் ஆடிக்கிறிய நல்லா ஆனது இல்லை. இப்போலாம் பயம்லாம் ஆடுவேன், இப்போலாம் பயமாகுது. ஆட்டையெல்லாம் காட்டக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பணிதான். இவ்வளோ கலராக தெரியுது, குழுகுலும் இருக்கு உனக்கு. அப்பாடா நீட்டாக தெரியும். அவ்வளோதான், கிளம்பலாம். சாமி கும்பிட்டாச்சு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். பஸ் விட்டு இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். நடந்து போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். வெயில் வேறு பயங்கரமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வான்னு தான் சொல்லி கூப்பிட்டா. நான் வந்து ஈவினிங் வந்து அங்கேயே வந்து 3 மணி ஆகிடுச்சு. சரி அங்கே இருந்தோம்னா இன்னும் டயர்ட் ஆகும், அப்புறம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 5 மணி ஆயிரும், குழந்தைங்களாம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் வரேண்டின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஒடியாந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு போடின்னு சொல்லி சொன்னான். சரி இன்னொரு நாளைக்கு வரேன்டின்ட்டு டயர்டோடு வந்தனால பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு பஸ்ஸும் வந்துடுச்சு. நான் வந்துட்டு கடகடன்னு வீட்டுக்கு நடந்து வந்துட்டேன். இல்லைன்னா அங்கே போய் டயர்டாகி படுத்துருந்தேன்னா இன்னும் லேட்டாக இருக்குது. பஸ் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருந்திருக்கு. ஈவினிங் டைமில் பஸ்ஸும் கூட்டமாக வரும். ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் பிள்ளைங்களாம் வருவாங்க. ஸோ எப்படியே நல்ல முறையாக சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. உங்களுக்காகவும் நான் வேண்டியிருக்கேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் அடுத்த வருஷம் பேபியோடு இருப்பீங்க. நம்பிக்கையோடு இருங்க. நீங்களும் வேண்டிக்கோங்க. வீடியோவிலேயே மனசுக்குள்ளேயே அங்கேருந்தே கடவுளை தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு நல்லதே செய்வாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய்.